எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த பந்திக்கு முந்து படைக்கு பின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எல்லாரும் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, பந்திக்கு முந்து அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு போயிடணும், அப்போ தான் எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும், நல்லா சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுருக்காங்க. படைக்கு பிந்து அப்படின்னா, படைன்னா இந்த போருக்கு போவாங்க இல்லையா, போர்க்களம் போர்ப்படை, அந்த படைக்கு போகும்போது பின்னாடி போகணும், நம்ம போகிறதுக்குள்ளே பாதி ஃபைட்டு முடிஞ்சே போயிடும், அப்படின்னு நம்ம பிந்தி பின்னால் இருக்கிறதால நம்ம சேஃப் ஆகிடுவோம் அப்படின்றத அப்படி சொல்லியிருக்காங்க. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு. இதோட மீனிங் அது கிடையாது. இதோட ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா, பந்திக்கு முந்து அப்படின்றது நம்ம சாப்பிடும்போது நம்ம ரைட் ஹேண்ட் நமக்கு முன்னாடி வரும் இல்லையா, அதுதான் வந்து பந்திக்கு நம்ம கை முன்னாடி வரணும் அப்படின்றது. படைக்கு பிந்து அப்படின்றது நம்ம போர்க்களத்துலேயோ போர்ப்படையிலே இருக்கும்போது நம்ம ரைட் ஹேண்ட் வந்து எதிரியை தாக்கும்போது வேகமாக ஃபோர்ஸாக அப்படி பின்னோக்கி இழுக்கணும். நம்ம அந்த வில் அம்பு எழுதும்போது நம்ம கை வேகமாக இழுக்கணும். நம்ம வந்து வாள் வீசும்போது வேகமாக ஓங்கி வீசணும். எதிரி அடிக்கும்போது கை ஓங்கணும், பின்னோக்கி ஓங்கணும். அதுதான் படைக்கு பிந்தின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரைட் ஹேண்டை. ஸோ இதான் இதோட ஆக்சுவல் மீனிங், பந்திக்கு முந்து படைக்கு பின்னுன்றது. இதுக்கு நான் ஒரு கருத்து சொல்லவா? என்னென்னா, பகையே வேணான்றேன். பகையே வேணாம் போது படை எதுக்கு? பகைன்னு ஒரு எனிமி இருந்தால் தானே நம்ம வந்து போர்ப்படை ரெடி பண்ணணும், போர்க்களத்துக்கு போகணும். பகையும் வேணாம், போரும் வேணாம், போர்க்களமும் வேணாம். இந்த உலகத்தில் நம்ம யாரையும் எதிரியாக நினைக்க வேணாம், நம்மளும் யாருக்கும் எதிரியாக இருக்க வேணாம். என்ன நான் சொல்கிறது? திங்க் பண்ணுங்கள். மாற்றத்தை நோக்கி அன்புடன் அமையும்.